திண்டுக்கல் மக்களிடத்திலே ஒருவனாக கடந்த 6 நாட்கள்ல ரொம்ப வேகமாக நான் அறியப்படுவதை பலமாக பார்க்கிறேன். இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? திண்டுக்கல்லில் 6 நாள்ல இல்ல 54 வருடங்களாக நான் திண்டுக்கல்ல தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கேன். இந்த மக்களுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு லீவ போடு. இது அதிமுகவினுடைய கோட்டை. இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தால் இது இரட்டைலை சின்னத்துடைய கோட்டை. அதை நான் ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 1973 ஐயா மாயத்தேவர் அவர்கள் முதல்ல இந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தந்த மக்கள் திண்டுக்கல் மக்கள். ஐயா மாயத்தேவரை குறிப்பிடுறாரு. அது பழைய திண்டுக்கல், அது அந்த தொகுதியே வேற, இப்ப இருக்க திண்டுக்கல் தொகுதிங்கிறது வேற. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? இப்ப இருக்க திண்டுக்கல் தொகுதியில தான் கடந்த முறை தமிழ்நாட்டிலேயே கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. 5,39,000 வாக்குகள் வித்தியாசம். சொல்ல முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. செல்போன் டவர் வைக்கிறது ஒரு தனியார் கம்பெனியுடைய வேலைங்க. அதை எப்படிங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பணியா செல்போன் டவர் வச்சதா சாதனைன்னு கேக்குறாரு. பிஎஸ்என்எல் செல்போன் டவரை நிர்மாணிக்க உதவி பண்ணாருன்னு சொன்னாரே தவிர தனியார் செல்போன் டவர் அமைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு இந்த இடத்துலயும் சொல்லல. அவர் பாராளுமன்றத்தில் எப்படி பங்கெடுத்திருக்காரு, என்ன பேசியிருக்கிறாரு, என்ன விஷயங்கிறத எடுத்து பார்த்து பேசுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தவன் ஒண்ணு. இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் இந்த 2 பேரை விட என்னால அதிகமா தீவிரமா சொல்ல முடியும். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவங்க போட்டியிட்ட ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவன் தான் நானும். அவங்கள அதுக்கு முன்னால பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தேன். சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வடமதுரையில ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு கொல்லப்பட்டு கொலை செய்யப்படுகிறது. களத்துல போராட்டம் நடத்திட்டு களத்துல போராட்ட களத்துல நான் முழுமையா நிக்கிறேங்கிறது என்னுடைய பலம். இரண்டாவது அதுல எல்லாம் நான் தலையிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் சீன்லே இல்லப்ப. இதுல எல்லாம் நம்ம தலையிட்டவர் நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாலபாரதி. இந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு முன்னால போராட்டம் நடத்தி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வழக்கறிஞர் தான் அவர் எதிர்கோஷம் போட்டாரு. ஆகவே நீங்க கூட்டணிங்கிறதுக்காக நீங்க போய் போராடணும்னு சொல்லுவீங்களா? அப்ப உங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது உங்க பாஜக காரர் தானே. எனக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் என்னுடைய அப்பாக்களை போல. நீ வந்ததுல இருந்து உங்க அம்மா அழுதுனக்குது, மரியாதை வீட்டுக்கு வந்து சரி. இங்க இருந்தே நீ ரொம்ப கெட்டு போடுவ. நான் ஒரு கள போராளி. நான் மாணவராக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன். மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். தினசரி மக்களோடு இருப்பவன், மக்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பது அறிந்தவன்.